வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு. சரி பாசிப்பருப்பு பாயாசம் செய்து படைக்கலாம் அப்படின்ட்டு பாசிப்பருப்பு 1 கப்பு இந்த மாதிரி வறுத்துட்டு அப்புறமா கழுவிட்டு ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் மட்டும் வச்சு இறக்கிடணும். அப்போ தான் பாயாசம் வந்து ஒரு மாதிரி திரி திரியாக நல்லாயிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நெய்யில் முந்திரி பருப்பு தேங்காயும் ஃப்ரை பண்ணி சேர்த்துட்டேன். ஏலக்காய் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி விக்கிரகங்கள்லாம் இருக்கும், அவங்க அப்படியே எல்லாரையும் ஒன்றா வச்சு அவங்களுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சாச்சு. நான் வந்து முதல் வெள்ளியே புடவை அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டேன். அதனால் சாமி படங்களை மட்டும் தொடச்சி பொட்டு வச்சுட்டு கலச சொம்பு நம்ம எப்போதும் குலதெய்வத்துக்கு வந்து தண்ணி வைப்போம் இல்லையா, அதில் பச்சை கற்பூரம் ஜவ்வாது மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு மாயிலை வேப்பிலை வச்சு பூ வச்சு பூஜை பண்ணி முடிச்சாச்சு. எங்கள் வீட்டில் இப்படி தான் வரலட்சுமி பூஜை சிம்பிளாக வந்து செய்திருந்தேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.